துணைவேந்தர் நியமனம் தொடர்பான விவகாரம் தொடர்பாக கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கே முழு அதிகாரம் உள்ளது என்று தீர்ப்பு அளித்துள்ளது. மேலும் அந்த வழக்கில் மாநில அரசின் தலையீடு அதிகார மீறல் என்றும் உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளது. மாநில ஆளுநர் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவதால் அரசின் ஆலோசனையின்றி சுயாதீனமாக முடிவெடுக்க முடியும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநராக செயல்படுவதால் என்ற வார்த்தையை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் மேற்கோள் காட்டியுள்ளது. தமிழ்நாட்டிலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இதுபோன்ற பிரச்சனை எழுந்தபோது சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து பல்கலைக்கழகங்களுக்கு இனி முதல்வர்தான் வேந்தர் என்று தீர்மானம் கொண்டு வந்தது. தற்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் சென்னையில் உள்ள சென்னை மற்றும் அண்ணா பல்கலைக்கழகங்கள், மதுரை காமராஜர், கோவை பாரதியார் பல்கலைக்கழகங்களில் மே மாதத்திற்கான ஊதியம் கேட்டு பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் ஊழியர் பற்றாக்குறை இருக்கும் நிலையில் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக துடிக்கும் முதல்வரோ ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இதை பற்றியும் எதையும் கவலைப்படவில்லை. ஒருவேளை பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் ஸ்டாலின் அரசுக்கும் இதே கதிதான் என்று கல்வியாளர்கள் எச்சரித்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பிரகாஷ்.